எனக்கு பிடிச்ச நடிகர், நான் அந்த நடிகருக்கு தான் ஓட்டு போடுவேன். என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாலும், என்ன கொடுத்தாலும் எனக்கு பிடித்த நடிகர் அவர் வந்திருக்காரு, அவருக்கு நான் ஓட்டு போடுவேன். அது ஒரு திரை மயக்கம். இந்த மயக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு என்ன நல்லது சொன்னாலும் காதல ஏறாது. நிறைந்த மது போதையில் இருக்கிறவனுக்கு நீ என்ன பொதிச்சாலும் எப்படி ஏறாதோ, சாதி வெறிகொண்டு திரிகிறவன், மத வெறிகொண்டு திரிகிறவனுக்கு என்ன பொதிச்சாலும் எப்படி போதாதோ, அது மாதிரி திரை மயக்கத்தில் இருக்கிறவனுக்கு நீ என்ன கற்பிச்சாலும் தெரியும். அறியாமையில் இருக்கிறவனுக்கு நீ கற்பிக்கலாம், இந்த மாதிரி இருக்கிறவனுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இது கஷ்டம். அவன் பட்டு தெரிவான். நெருப்பு சுடும், நெருப்பு சுடும், நெருப்பு சுடும்னு நீ பாடம் எழுதிக்கிட்டே இருக்க. நீ எவ்வளவுதான் சொல்லிட்டு இருந்தாலும் ஒரு தடவை சுற்றுச்சுன்னா அவன் சொல்லுவான் நெருப்பு சுடும், நெருப்பு சுடும். அது ஒண்ணும் இல்ல, அந்த விழுக்காடு குறைவுதான். இப்போ நான் உங்களை கிட்டத்தட்ட 2009 இருந்து நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் போது நான் 19 வயசுல இருந்தேன். இன்னைக்கு நான் 32 வயசு. அப்ப நீங்க இடையில சொல்லும் போது என்னோட ஓட்டு ஸ்கூல்ல இருக்கு நீங்க. ஆனா இப்ப அந்த ஓட்டு என்னவா இருக்குன்னா, எனக்கு பிடிச்ச நடிகர், நான் அந்த நடிகருக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு நிக்கி. அவனுக்கு நான் என்ன புரிதலை கொடுக்கறது, எப்படி புரிதலை கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியல. என்ன சொன்னாலும் அவனுக்கு அந்த ஒரு புரிதல் மட்டும்தான் இருக்கு. ஆனா நான் உங்ககிட்ட பார்த்து வளர்ந்தது என்னன்னா, இயற்கைக்காகவும், மொழிக்காகவும், மக்களுக்காகவும், உயிர்களுக்காகவும் அரசியல் உங்கள்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன் நான். ஆனா அவங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாலும், என்ன கொடுத்தாலும் அவங்ககிட்ட இருக்கிற பதில் எனக்கு பிடித்த நடிகர் அவர் வந்திருக்காரு, அவருக்கு நான் ஓட்டு போடுவேன். அவனுக்கு எப்படி புரிதல் கொடுக்கறதுனா இல்ல, அது இந்த திரை போதை எப்படி இருக்குன்னா, கண்ணு வழியே காது வழியே போதையை ஏத்துது. அது ஒரு திரை மயக்கம். அந்த மயக்கம் தெளிவடையணும்னா என்ன, இந்த மயக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு தத்துவம், கோட்பாடு எதுவுமே கவலை கிடையாது. என்ன நல்லது சொன்னாலும் காதல ஏறாது. நிறைந்த மது போதையில் இருக்கிறவனுக்கு நீ என்ன பொதிச்சாலும் எப்படி ஏறாதோ, சாதி வெறிகொண்டு திரிகிறவன், மத வெறிகொண்டு திரிகிறவனுக்கு என்ன பொதிச்சாலும் எப்படி போதாதோ, அது மாதிரி திரை மயக்கத்தில் இருக்கிறவனுக்கு நீ என்ன கற்பிச்சாலும் தெரியும். அறியாமையில் இருக்கிறவனுக்கு நீ கற்பிக்கலாம், இந்த மாதிரி இருக்கிறவனுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இது கஷ்டம். அப்ப என்ன செய்யணும்னா, அவன் இப்படி போறான் அப்படின்னா போகாத போகாத போகாதன்னு சொல்லிக்கொண்டே இருக்கணும். அவன் பட்டு தெரிவான். இப்ப என்னன்னா, நெருப்பு சுடும், நெருப்பு சுடும், நெருப்பு சுடும்னு நீ பாடம் எழுதிக்கிட்டே இருக்க. இந்த நம்ம பேராசிரியர் அன்பு தங்க இருக்கிறாங்க. நீ எவ்வளவுதான் சொல்லிட்டு இருந்தாலும் ஒரு தடவை தொட்டுட்டான்னா, சுட்டுருச்சுன்னா அவன் சொல்லுவான் நெருப்பு சுடும், நெருப்பு சுடும். அது வர நம்ம என்ன பண்ணணும், நெருப்பு சுடும், நெருப்பு சுடும்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். புரியுதா உனக்கு? அது ஒண்ணும் இல்ல, அந்த விழுக்காடு குறைவுதான். அதை பார்த்து பயந்துராத.